வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் என்பது வருகின்ற 15/7/2026 ஆங்கில மாதத்தில், தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் 31ஆம் தேதி வக்ரகதியில் அமர்ந்து கன்னிராசியான உங்களுக்கு கண்டக சனியிலிருந்து விலகி ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய பலன்களை தருவார். இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். பொருளாதாரத்தில் உயர்வு, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, குடும்பத்தில் சந்தோஷம். தடைபட்டிருந்த எண்ணற்ற தடைகளாக இருந்தால் தொழிலிலும் சரி, வருமானத்திலும் சரி, எடுக்கின்ற முயற்சிகளிலும் சரி தடைகள் இருந்தால் தடைகள் முற்றிலும் விலகி நற்பலன்கள் என்பது அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். சனி பகவான் இப்பொழுது கண்டக சனியாக இருக்கிறார். கண்டக சனி என்றால் ஒரு மனிதனுக்கு அவர்கள் வாழ்க்கையில் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தையுமே தவறான முடிவுகளை எடுக்க வைப்பது தான் கண்டக சனி. கண்டக சனினா ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமருவது. சனி பகவானுக்கு மட்டுமல்ல, பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள். இவர்கள் கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி காலங்களில் 7ஆம் இடத்தில் அமரும்போது எண்ணற்ற துன்பங்களை தருவார்கள். போகாத ஊருக்கு பயணம் செய்வதும், எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களில் சிக்கிக்கொள்ள வழிகளை காட்டுவார்கள். சூரிய பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பயிற்சி என்பது ஒரு மாதத்திலே இருப்பதினால் அதை பற்றி பெருசாக யாரும் பேசவும் மாட்டாங்க. குடும்பத்தில் சில பிரச்சனை, வீட்டில் சில பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனை விலகி போயிடும். சனி பகவான் அப்படி கிடையாது. 2.5 ஆண்டு காலம், 2.5 வருஷம், 30 மாதம் நிலையாக அமர்ந்து பல வகையான கஷ்டங்களை கொடுப்பார், நஷ்டங்களை கொடுப்பார், தவறான முடிவுகளை எடுக்க வைத்து உங்களுக்கு வாழ்க்கையில் அவமானங்களை கொடுக்கின்ற ஸ்தானம் இந்த கண்டக சனி. இப்படிப்பட்ட பாதகமான நிலையில் அமர்ந்து பாதக பலன்களை தரக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்றால் பின்னோக்கி செல்வார். பின்னோக்கி செல்வது என்பது 5 மாதங்கள் ராசிக்கு 6இல் இருப்பார். இந்த காலகட்டத்தில் கன்னி ராசியான நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்பொழுது வருமானம் இரட்டிப்பாக உயரும். இதனால் வரையில் உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனைகள் விலகி எதிரிகளும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம் என்று நீங்கள் நினைக்கலாம், நடக்கும். ஜாதகத்தில், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வருகின்ற லாபங்களும் நற்பலன்களும் தடுக்க யாராலையும் முடியாது. இதற்கு காரணம் சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தரக்கூடிய ஸ்தான பலம் ஒன்று. 2வது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கொட்டி கொடுக்க வேண்டிய ஸ்தானம்தான். அதை உங்களுக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை சொல்லாமல் மறைத்து சொல்வதற்கு காரணம், ஒரு சிலருக்கு
ஒரு வியாபாரமோ பெரிய பெரிய தொழில் அதிபர்களாகவோ இல்லை பண முதலீடு செய்து பெரிய அளவில் நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருந்தால் நன்மைகள் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். தசா சரியில்லாத இருக்கக்கூடிய கன்னி ராசியான உங்களுக்கு நன்மைகள் என்பது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குமே தவிர பல மடங்கு உயரப்போகிறது என்கின்ற வார்த்தையை சொல்லிவிடக்கூடாது. நன்மைகள் என்பது கட்டாயமாக நடக்கும், கிடைக்கும். அரசாங்கத்தால் நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்த தனவரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்களாக கிடைக்கும். தடையாக இருந்த திருமணம் இல்லை வீடு கட்டுறது, கட்டிய வீட்டை புதுப்பிப்பது, கிரக பிரவேசம் செய்வது, வண்டி வாகன யோகம், புதிதாக தொழில் தொடங்குவது, வியாபாரம் தொடங்குவது, செய்கின்ற தொழிலில் நல்ல பெயரை எடுப்பது, குடும்பத்தில் கூட உங்களுடைய வார்த்தைக்கு இதுக்கு முன்னாடி சில தடைகளும் எதிர்ப்புகளும் இருந்திருந்தால் இனி அது இருக்காது. காரணம், ராஜ கிரகங்களில் மிகவும் முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் அமரும்போது, சனி பகவான் வக்ரகதியில் அமருகின்ற காலம் என்பது உங்களுக்கு பொன்னான காலம், பொற்காலம். அவர் வக்ரகதியில் அமருகின்ற நேரத்தில் குருவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த தயாராக இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு இருந்து வந்த, இதுக்கு முன்னாடி கடன் தொல்லை இருந்திருக்கலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவித்திருக்கலாம், பொருளாதாரத்தில் உயர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை எதையாவது செய்து வெற்றி பெறணும்னு செய்து அதில் பணம் விரயம் ஏற்பட்டிருக்கலாம். முற்றிலும் விரயமாக இருந்தால், இழப்புகளாக இருந்தால், கஷ்டங்களாக இருந்தால், துன்பங்களாக இருந்தால் முற்றிலும் விலகி நற்பலன்களை பெற்று மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசிகளில் கன்னி ராசியும் ஒன்று என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.